எலுமிச்சம்பழத்துல தீபம், ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு நான் எப்படி ஏத்துவேன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு கால பூஜை செய்யறது ரொம்பவே நல்லது துர்க்கைக்கு. இந்த தீபம் ஏத்துறது வீட்ல விட கோவில்ல போய் ஏத்துறது தான் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். லெமனை 2 கட் பண்ணிட்டு அதை நீங்க அதை அப்படியே உள் சைடு நல்லா திருப்பிக்கணும். நல்லா திருப்பிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா 3 சைட்லயும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். கோவில்லயே மஞ்சள் குங்குமம் இருக்கும். நான் வந்து வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிடுவேன். கோவிலுக்கு போறோம் அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லாமே வீட்ல இருந்தே எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கறதா என்னோட எண்ணம். மேட்ச் பாக்ஸ் கடன் வாங்குற பழக்கம் கூட எனக்கு கிடையாது. ஸோ வீட்டில் இருந்தே கம்பல்சரி எண்ணெய் திரி என்னென்ன வேணுமோ விளக்கேற்றதுக்கான பிளேட்டு எல்லாமே நான் கொண்டு போயிடுவேன். லெமன் கட் பண்ணுறதுக்கான கத்தி எல்லாமே எடுத்துகிட்டு போயிடுவேன். அதுதான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். லெமனில் மஞ்சள் குங்குமம் வச்சோன்னே அடுத்து எண்ணெய் ஊற்றி திரி போடுறதா. நிறைய பேர் திரி போட்டுட்டு தான் எண்ணெய் ஊற்றுவீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எண்ணெய் ஊற்றிட்டு தான் திரியை போடணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த லெமனுக்கு அடியில் வந்து நம்ம நார்மல் மண் சிட்டு விளக்கு இருக்கு இல்லையா, மண் விளக்கு, அதை வச்சுட்டு கூட மேலே வைக்கிறாங்க. பட் நான் வந்து லெமனை மட்டும்தான் ஏற்றிட்டு வருவேன். நார்மல் டேஸில் கோவிலுக்கு போகும்போது சாமிக்கு வந்து பூசாரி இல்லைனா ஐயர் வந்து தீபாராதனை காட்டுவாங்க. நம்ம வெளியில் நின்று சாமி கும்பிட்டுட்டு வந்துடுவோம். பட் இந்த துர்க்கை பூஜை செய்ய போகும்போது என்னென்னா லெமன் தீபம் எடுத்து நம்மளே சாமிக்கு காட்டலாம். அது வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒன்று. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டு தான். அந்த பிளேட் வந்து நீங்கள் மறக்காமல் கொண்டு போகணும். அப்போ தான் வந்து அதில் கையில் பிடிச்சி சாமிக்கு வந்து நீங்கள் காட்ட முடியும். இல்லை அப்படின்னா சைடில் விளக்கேற்றுறதுக்கு இது வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் அங்கேயே டேரெக்டாக விளக்கேற்றி வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ மறக்காமல் பிளேட் கொண்டு போங்க. நம்ம கையால் சாமிக்கு அதை எடுத்து காட்டும்போது வர ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம தான் சாமிக்கு அடியேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இது நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து துர்க்கை பூஜைக்கு விளக்கேற்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை நான் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானுமே மாற்றிக்கிறேன். இப்போ ஒரு 6 மந்த்தாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கிறதுனால எனக்கு ஃப்ரைடே வந்து லீவ் இருக்காது. ஸோ நான் கோவிலுக்கு போகிறதே விட்டுட்டேன், போகவே முடியல. பட் இப்போ வந்து ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால நானுமே ஒரு 2 மந்த் வந்து லீவ் வாங்கிட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த லீவ் வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை துர்க்கை பூஜைக்கு போகிறது தான். இது வந்து எனக்கு ரொம்பவே மன நிறைவாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. வேறு ஏதாவது எங்கிட்ட கேட்கணுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.